அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு, முக்கியமான பதிவு. பொதுவாக எல்லா மனிதனுமே பொருளாதாரத்தில் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன? பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி, நீங்கள் நல்ல மனிதராக இருக்கலாம், தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்களாக இருக்கலாம், குருவை நன்றாக மதித்திருக்கலாம். ஆனால் சில பேர் இன்றும் என்ன சொல்றான்னா, பொருளாதாரத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அந்த நிலைக்கு காரணம் என்ன? அதை எப்படி சரி செய்ய வேண்டும்? அதிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம். எல்லாருக்கும் இது பிடிக்கும். அப்ப ஜோதிட சாஸ்திரத்துல எப்பயுமே 1-5-9 என்பது ஒரு முக்கியமான இது. கோணம் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஆதிபத்தியமுடைய கட்டம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எப்பயுமே பஞ்சமத்தை பாரும், பாக்கியத்தை பாருங்க. எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் நல்லா இருக்கும், 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். சரியா? பஞ்சமம் நல்லா இருக்கு, பாக்கியம் நல்லா இருக்கு, லக்கணம் நல்லா இருக்கணும். லக்கணாதிபதி என்ன சொல்லலாம்னா 6-8-12 மறையக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, துர்ஸ்தானத்துல போய் துர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இம்சையை கொடுக்கக்கூடியது. அதாவது துர்ஸ்தானத்திலும் ஒரு நன்மை இருக்கிறது, நன்மை இல்லைன்னு சொல்லல. ஆனால் எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அவர் 6-8-12 மறையக்கூடாது. மறைந்தால் அவர்கள் ஏதோ ஒரு போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். இதுல ஒரே ஒரு இது நல்லது என்னன்னா, லக்னாதிபதி 6-8-12 மறைந்தாலும் குரு பார்வை மட்டும் இருந்து விட்டால், ஒரு குரு பார்வை இருந்து விட்டால் கண்டிப்பாக என்ன சொன்னா அவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா குரு பார்வைக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. எப்பயுமே குரு லக்கணத்தை பார்த்தாலோ லக்கணாதிபதியை பார்த்தாலோ அவன் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அடிச்சுட்டு போயிடும். எவ்வளவு பாவம் செய்தாலும் அடிச்சுட்டு போயிடும். அதே சமயத்துல குரு சனியை பார்த்தால் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜெயிச்சிருவான். ஆனால் சனி மட்டும் குருவை பார்க்க கூடாது, சனி லக்கணத்தை பார்க்க கூடாது, லக்கணாதிபதியை பார்க்க கூடாது. அப்படியே என்ன சொல்றான்னா, தலைமையில தூக்கி ஃபுல்லா வச்சிருவான். இது ரெண்டுமே ஒண்ணுதானே. குருவை சனி பார்ப்பதோ சனியை குரு பார்ப்பதோ அப்படிங்கிறத விட, சனியை குரு பார்த்தால் கர்மங்கள் காலியாகும். சனியை குரு பார்த்தால் கர்மங்கள் காலியாகும். சனி குருவை பார்த்தால், லக்னத்தை பார்த்தால், லக்னாதிபதியை பார்த்தால் அவர் கஷ்டப்படக்கூடிய நபராக இருப்பார் என்று சாஸ்திர உண்மை. இது ஒரு பக்கம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப இந்த மனிதன் என்ன சொன்னா, இந்த 1-5-9 என்று சொல்லக்கூடியது எப்பயுமே கனவுல கூட மறக்க கூடாது. 1-5 1 யாரியா லக்கணம், 5 யாரியா தாத்தா, 9 யாரு உங்க அப்பா. இந்த நாட்களை மறக்காதே, இந்த நாட்களை மறக்காதே. அப்ப ஒரு மனிதனுடைய இந்த நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய உயிர் சக்தியை வெளியே விடக்கூடாது. ஏன் தரித்திரம் வருது அப்படிங்கிறது இப்ப புரிஞ்சு போச்சா? 1-5-9 என்று சொல்லக்கூடிய அந்த திரிகோண நாளில் நீ உயிர் சக்தி என்று சொல்லக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கை நடத்தக்கூடாது. நடத்தினால் உனக்கு வறுமை வரும். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கல்யாணம் ஆகாதவனுக்கு என்ன சொன்ன, 16 வயசுக்கு மேலே அந்த கெமிஸ்ட்ரி என்ன சொல்றான்னா ஒர்க் அவுட் ஆகும்போது உயிர் சக்தி என்பது பெண்ணிடம்தான் அந்த செயல்பாட்டை நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கிடையாது.
இயற்கை உந்துதல் சக்தி வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து தள்ளி விட்டுட்டு போயிடும். அப்ப எல்லா மனிதனுமே பொருளாதாரத்தில் வந்து என்ன சொன்னா பின்தங்கிய நிலையில் இருக்கின்றதற்கு காரணம் தன்னுடைய லக்னாதிபதி நாளிலும், லக்கணத்துக்கு 5 குடையவன் நாளிலும், லக்கணத்திற்கு 9 குடையவன் நாளிலும் தயவு செய்து என்ன சொல்றான்னா வந்து பெண்ணிடம் சேரக்கூடாது. வாலிப பையங்க வந்து என்ன சொல்றான்னா, ஏன் வந்து பரீட்சையில ஃபெயில் ஆகுறான், ஏன் வந்து 10 தடவை எழுதி வந்து என்ன சொல்றான்னா அவனால வந்து என்ன சொல்றான்னா ஜெயிக்க முடியல அப்படின்னா, இந்த சூத்திரத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து இன்று வரை யாருமே சொன்னது கிடையாது. 1-9 என்று சொல்லக்கூடியது ஒரு உயர்ந்த ஸ்தானங்கள். அந்த நாட்களில் தெய்வ வழிபாடு, பூஜை புனஸ்காரம், ஆன்மீகம், நல்ல மென்மையான உணவு சாப்பிட்டு நல்லா வந்து என்ன சொல்ற ஒரு தலையணையை போட்டு வந்து ஒரு துண்டை விரிச்சு கீழே படுங்க. மற்ற மொத்தம் வாரத்தில் வந்து 7 நாட்கள், இதுல உங்க பிறந்த கிழமை சேர்த்துடுங்க. இந்த 4 நாள்ல உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் பிரம்மச்சாரியாக இருங்கள். மற்ற 3 நாள்ல நீங்க 4 நாளைக்கு சேர்த்து என்ன வேணாலும் செஞ்சுக்கிடுங்க. அது உங்களுடைய பலத்தை பொறுத்தது. அதனால வெற்றி வேண்டுமா, பொருளாதாரத்தில் நஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டுமா, போற காரியத்தில் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், போற காரியத்திலெல்லாம் நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய 1-9 நாளிலும் உங்களுடைய பிறந்த கிழமை நாளிலும் உங்களுடைய உயிர் சக்தி வெளியே போகக்கூடாது. போனால் நீங்கள் தோல்வி தோல்வி என்று சந்திப்பீர்கள். பொருளாதாரம் உங்களுக்கு மேன்மை வராது. நீங்கள் எத்தனை சாமி, இந்த பெரிய கட்டிக்காரங்களா எல்லாம் பேசுவாங்க, நான் சாமியை எல்லாம் கும்பிட்டுட்டு எத்தனை கும்பிட்டுட்டு பார்த்தேன், எந்த சாமியுமே வேலை செய்யல, எனக்கு எந்த சாமியுமே வேலை செய்யல, நான் அத்தனை கிரிவலம் போனேன். எத்தனை நீ கிரிவலம் போனாலும் சரிதான், நீ வீட்டிலே இருந்து வந்த நடைமுறை வாழ்க்கையை வந்து எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்று உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கிறது. அந்த ஜாதகத்தை வந்து கரெக்டாக பார்க்க தெரிந்த மனிதன் அடைய வேண்டுமா வெற்றி? லக்னாதிபதி எங்க வேணாலும் போய் உட்கார்ந்துருக்கணும். 5 குடையவன் கெட்டு போயிரட்டும், 9 குடையவன் கெட்டு போயிரட்டும், ஆனால் உன்னுடைய முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியது, அதாவது வந்து தெய்வத்தை விட வலிமையான சக்தி எது தெரியுமா? உங்களுடைய 3ஆம் பாவம். அந்த இடத்தில் ஒரு கிரகம் மட்டும் இருந்து விட்டது என்று சொன்னால், அந்த கிரகத்தை வைத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து பெரிய கோடீஸ்வரனாக மாற முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இப்போதைக்கு என்ன சொல்றான்னா வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வெற்றிகளில் வந்து தடைகள் வரக்கூடாது. நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த 1-5-9 உண்டான உங்களுடைய லக்கண நாள், லக்கணத்துக்கு 5 குடையவனுடைய நாள், லக்கணத்துக்கு 9 குடையவன் நாள், நீங்கள் பிறந்த கிழமை, இந்த 4 நாளில் நீங்கள் வந்து என்ன சொன்னா மென்மையான உணவுகளை உண்டு ஒரு நல்ல வந்து என்ன சொன்ன ரிலாக்ஸேஷனா வந்து என்ன சொல்லலாம்னா நீங்க தனிமையாக இருந்து கொள்ளுங்கள். மற்ற 3 நாட்கள் வந்து என்ன சொல்லணும், உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சிறப்பாக வாழலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விதிகள். அப்ப இந்த வெற்றிக்கு வித்திடக்கூடிய நாள்களே வந்து 1-5-9 தான். ஏன்னா அதில் வந்து சக்திகள் விரயம் ஆகிவிட்டால், எப்படி லக்னாதிபதி வந்து லக்னத்துக்கு 8லயோ 6லயோ 12லயோ மறையும் போது அவன் பெரிய போராளியாக இருக்கிறான். இன்று வரை போராளியாக இருக்கிறவர்களை நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். அப்ப இதுக்குள்ளதான ரகசியத்தை வச்சிருக்கான். இந்த ரகசியத்தை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்கும் பாகுபாடு இன்றி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஒரு பெரிய கலெக்டருக்கு வந்து நீங்க எக்ஸாம் எழுதினாலும் சேர்த்தான். ஏன்னா கலெக்டருக்கு எழுதக்கூடிய ஆதிபத்தியம் உள்ளவனுக்கெல்லாம் மண்டை நல்லா இருக்கும். ஆனால் ஏன் தோற்கிறான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் இதற்கு காரணம் இதுதான். உங்களுடைய பிறந்த கிழமை, உங்களுடைய 1-5-9 நாட்களில் நீங்கள் வந்து உங்களுடைய சக்தி விரயமாகி இருக்கும். ஏன்னா இது யாருமே வந்து என்ன சொல்றேன்னா ஒவ்வொருத்தருடைய ரகசியமும் அவர்களுடைய மனசாட்சிக்குத்தான் தெரியுமே தவிர அடுத்தவர்கள் வந்து இதை போய் வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப இதை பார்க்குற அத்தனை பேருமே தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து வெற்றி வேண்டும் என்று சொன்னால்
அந்த நாளை வந்து என்ன சொல்லணும், கவனமாக இரு, பத்திரமாக இரு, நீங்க தாராளமாகவே சொல்லலாம், தாராளமாகவே சொல்லலாம். வயது வந்த நபர்களாக இருந்தாலும் தான் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்குரியவர்களாகவும் இருக்கின்ற அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் சரியாக இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வந்து ஒரு காரியம் சொன்னீர்கள், நீ நல்லா இருப்பா என்று உன்னுடைய குழந்தையை வாழ்த்தினீர்கள் என்று சொன்னால் அது நன்றாக இருக்கு. ஏன்னா உன்ட உயிர் சக்தி கரெக்டா வச்சிருக்கணும். இன்று வரை அன்னைக்கு வந்து என்ன சொல்றானே, இத்தனைக்கான வந்து ஒரு சாதாரண ஆண்டியா இருக்கிறவன் வந்து தலையில வச்சு நல்லா இருப்பான்னு சொன்ன உடனே கோடீஸ்வரன் எனக்கு எதுக்கு வந்து என்ன சொன்ன, சித்தர்கள் விளக்கமாத்திட்டு தூக்கி அடிக்கிறவனும் பின்னாலையெல்லாம் நம்ம மக்கள் வந்து என்ன சொன்ன, திருவண்ணாமலையில போய் வந்து என்ன சொன்னான்னா என் மேல அடி அடின்னு போயிட்டு உட்கார்ந்துருக்கிறான். எதற்கு? நீ சரியா இருந்தா அவன்கிட்ட போய் எதுக்கு விளக்கமா தேடி வாங்கணும்? தேவையில்லையே. உன்னுடைய அந்த மனிதனே ஆண்டியே ஒரு உயிர் சக்திக்காக நீ பிச்சை எடுக்க போகிறாய். ஏன்? காரணம், உன்னுடைய உயிர் சக்தியை நீ பதனமாக பார்த்து கொள்ளாத காரணத்தினால் நீ அடுத்தவன்ட்ட போய் பெக் பண்ற. இதுதான் ரகசியமான உண்மை. பரிச்சித்து பாருங்களேன். யாரும் கேள்வி கேட்காதீங்க. என்ன சொல்லுவீங்க தெரியுமா? லக்னாதிபதியா, லக்னாதிபதினாலா, லக்னாதிபதி நின்ற இடமா, 5 குடைவன் நின்ற இடமா, 9 குடைவன் நின்ற இடம், இதுல ஒரு 2-3 புல்லுருவி கிடக்கான். ஒரு வீடியோ போட்டோம்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கலாம். திரும்ப வந்து ரெப்ரஸ் பண்ணுவதற்காக ஒரு வீடியோ போட்டோம். இது ஏற்கனவே போட்ட வீடியோ. ஏன் ஒன்னு ஏற்கனவே போட்ட வீடியோ யாரும் படிச்சா என்ன சொல்றாங்கன்னா வந்து தோசையைத்தானே டெய்லி திங்க, இட்லியை தானே டெய்லி திங்க, வீட்டில் வந்து என்ன சொன்ன நேத்தானே இட்லி போட்டேன், இன்னைக்கு இட்லி போட்டேன்னு வந்து நீ சொல்லிப்பாரு, கரண்டியை வச்சு கொத்திடுவாள்ல. அவ்வளவு எனக்கு ஞாபகப்படுத்துறேன். எனக்கு தெரியும் ஒரு வீடியோ போட்டேன்னா இது நம்ம ஏற்கனவே போடப்பட்ட வீடியோ தான். அதுல புதுமையான கருத்துக்கள் 4 கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால எல்லா மனிதனும் லக்கணம், லக்கணத்துக்கு உண்டான நாள், 5க்கு உண்டானவன் நாள், 9க்கு உண்டானவன் நாள், பிறந்த கிழமை, இந்த 4 நாளில் உங்களுடைய உயிர் சக்தி விரயமாகாமல் பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், அனைத்துமே கிடைக்கும் என்று கூறி, இதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்படாத அற்புதமான ரகசியம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.